நலம் மிகு சிந்த வணக்கம். 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் பாட புத்தகத்தில் பார்த்த ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அதை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. அதில் ஒரு எலி அந்த கதையினுடைய நாயகனாக இருக்கும். அந்த எலிக்கு ஒரு நண்பன் வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. ஒரு மலையை பார்த்து கேட்கிறது, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? இப்போ அந்த மலை சொல்லுது, என்னால் ஓடி ஆடி விளையாட முடியாது, நான் ஒரே இடத்துல இருக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் நான் உருவத்தில் மிகப்பெரியவன், நீயோ சின்னவன். நீ ஏறி விளையாண்டா கூட எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதனால் உங்கூட என்னால் நண்பனாக்க முடியாதுன்னு சொல்லு. சரி போவோன்னு போனால் ஆற்று வெள்ளம் போகிறது, அதனிடத்திலே கேட்கிறது, அது ஏன் நீ எனக்கு நண்பனாக முடியுமா? நீ எங்கூட சேர்ந்து குதிச்சு விளையாடினே எனக்குள்ளே முழுகி செத்து போயிடுவேன், அப்புறம் எப்படி நான் உங்க கூட நண்பனாக இருக்க முடியும்னு ஆறு கேட்குது. காற்றை கேட்கும் பொழுது காற்று சொல்லுது, நான் ஒரு இடத்துல நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவன், பறந்துக்கிட்டே இருக்கக்கூடியவன், எங்கூட நீ நண்பனாக்க முடியாது, நம்ம 2 பேர்த்துக்கும் உண்டான அந்த செயல்பாடுகள் ஒத்து வராதுன்னு சொல்லுது. இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கும்போது இன்னொரு எலியை பார்க்குது. அந்த எலி சொல்லுது, அடடே இது யார் புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டு அது ரெண்டும் பேசிக்கும் பொழுது இரண்டும் இனம் இனத்தோடு சேரும் என்கிறது போல ஒரு தன்மையில் ஒருவருக்கொருவர் நட்பு கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாக ஒரு வழி இருக்கிறது. இப்படி ஒரு கதை வரும். இந்த கதை ஒரு சின்ன விளையாட்டாக, படிப்பதற்கு ஒரு பயிற்சி, படக்கதை போல் இருக்க வேண்டும். இப்படித்தான் அந்த பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வள்ளுவர் சொல்லுகின்ற நட்பு, கூடா நட்பு போன்றவற்றை எல்லாம் விளக்குகிற ஒரு கதையாகவும் இதை பார்க்க முடியும். அப்போது சேரிடம் அறிந்து சேர்ன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. எங்கே சேரணும், எதற்காக சேரணும், எப்படி சேரணும், இதெல்லாம் தெரிஞ்சு அந்த சேர்க்கை இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். இப்போ ரசாயன கலவையே பார்க்கும் பொழுது இதனோடு இதை இந்த அளவிலே சேர்த்தால் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பொழுது அதைத்தான் சேர்க்க வேண்டும். அப்படி சேரிடம் அறிந்து சேரக்கூடிய பண்பை சின்ன குழந்தைகளிலேயே சொல்லிக் கொடுத்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கும் நினைவில் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை பின்பற்றினால் நிகழ்வுகள், நிலைகள் இனிக்கும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.